Lagos Treaty. Treaty of Lagos. Yes, Treaty of Lagos வந்து ECOWAS வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு எக்கனாமிக் யூனியன். ஸோ யூஸ்வலாக வந்து தி என்டையர் ஆஃப்ரிக்கன் கம்யூனிட்டியை வந்து ஒரு எக்கனாமிக் யூனியனாக வந்து இருக்காங்க. ஆஃப்ரிக்கன் எக்கனாமிக் யூனியன் சொல்லுவாங்க. அதில் வெஸ்டர்ன் பார்ட்டை கவர் பண்ணக்கூடிய ஒரு பில்லராக வந்து ECOWAS வந்து இருக்குது. மோஸ்ட்டாக வந்து ஃப்ரெஞ்சு ஸ்பீக்கிங், ஃப்ரெஞ்சால் வந்து காலனைஸ் பண்ணப்பட்ட ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் அவங்களாம் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. அதுக்குன்னு எல்லாருமே ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்களும் கிடையாது. ஒரு 8 பேர்கிட்ட வந்து ஃப்ரெஞ்சு, ஒரு 4 பேர்கிட்ட வந்து லைக் தே ஆர் கன்வர்சிங் இன் இங்கிலீஷ், ஒரு 2 பேர் வந்து போர்ச்சுகீஸில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ என்டையராக வந்து தேர் நாட் ஃப்ரெஞ்ச் ஓரியன்ட். ஃப்ரெஞ்சோட காலனிஸாக இருக்கிறவங்க எல்லாருமே ECOWASல மெம்பர்ஸாக இல்லை. ஓகேங்களா? ஸோ ECOWAS ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக அந்த ஏரியாவில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு. லைக் ஒரு 2-3 டெஸ்ட்டுக்கு முன்னாடி கூட வந்து இந்த லெப்டாக்கோ கோர்மா சார்ட்டர் அப்படின்னு ஒரு சார்ட்டர் பேசியிருப்போம். அலையன்ஸ் ஆஃப் சாஹல் ஸ்டேட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, நைஜீரியா, புர்கினா ஃபாசோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் வந்து ஒரு நியூஸ் தான் ECOWAS, ட்ரீட்டி ஆஃப் லாகோஸ். ECOWAS 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிறது 11 மெம்பர்ஸ் தான் வந்து இருக்காங்க. 4 பேர் வந்து இல்லைன்னு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் இது மிலிட்ரி டேக் ஓவர்ஸ் வந்து நடந்துருது. சாடு, மாலி இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் வந்து மிலிட்ரி டேக் ஓவர்ஸ் வந்து நடந்துருது, லைக் மிலிட்ரி கூ. அதனால் இப்போதைக்கு 4 பேர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 11 மெம்பர்ஸ் தான் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. பட் இன் டோட்டல் 15 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஏபெக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏபெக் வி ஆல் நோ, ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்ட்டு. அது எந்த ட்ரீட்டியில் வந்து வருது அப்படின்னா அதுக்கு ட்ரீட்டியில் எதுவும் கிடையாது. ஜென்ரலாக ஒரு மீட்டிங் மூலயமா வந்து ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். ஒரு 12 கண்ட்ரிஸ் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அது வந்து 21 கண்ட்ரியாக வந்து இருக்குது. சரிங்களா? அந்த அதர் ஹேண்ட் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஆல் நோ, பிரிக்ஸ் எந்த டிக்ளரேஷன், பிரசிலியா டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் மூலயமா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். பிரசிலியா டிக்ளரேஷன். மெர்கசோர்ன்றது வந்து எப்படி சொல்கிறது, சவுத் அமெரிக்காவில் வந்து ஒரு குரூப்பிங், 4 கண்ட்ரிஸ் கொண்ட குரூப்பிங். அது வந்து ட்ரீட்டி ஆஃப் அசுன்சியான் அப்படின்னு ஒரு ட்ரீட்டி மூலயமா வந்து ஃபார்ம் ஆச்சு. ட்ரீட்டி ஆஃப் அசுன்சியான் அப்படின்ட்டு. இல்லைங்க, மெர்கோசார் இல்லைங்களா? அர்ஜென்டினா, பிரேசில், பராகுவே, உருகுவே. பிரேசில், பராகுவே, உருகுவே. போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 2, ஸ்ட்ரெயிட்ஸ். டிங்களா? வேற சிங்களா? போத் 1 and 2. கிராண்ட் சேனல், கோகோ ஸ்ட்ரெயிட். அப்படியே பேசிக் ஃபேக்ட்ஸ் தான் அது. கோகோ ஸ்ட்ரெயிட் அகைன் ஐ ஆல்ரெடி டோல் யூ பீப்புள், அது வந்து ஸ்ட்ரெயிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மெயின்ஸ்லேயே இப்போ கேட்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ ஸ்ட்ரெயிட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெயிட்ஸு, அது எதை கனெக்ட் பண்ணுது, எதை வந்து டிவைட் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க்காகவே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கண்டில் ஃப்ரேம்வொர்க்காகவே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. போத் 1 and 2. கிராண்ட் சேனல் வந்து கிராண்ட் நிக்கோபார், சரி, கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்ஸையும் சுமத்ராவும் பிரிக்குது. இட்ஸ் ஆல்சோ 6 டிகிரி சேனல், 6 டிகிரி சேனல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் கோகோ ஸ்ட்ரெயிட் வந்து கோகோ ஐலண்ட்ஸையும் நார்த் அந்தமான் ஐலண்ட்ஸையும் வந்து பிரிக்குது. போத் 1 and 2. கொஸ்டின் நம்பர் 3, தர்பார் ஜியோலாஜிக்கல் சிஸ்டம். சி புரியுதுங்களா? சி, எஸ். போத் 1 and 2. நம்ம சிஸ்டம்ஸ் பார்த்தீங்க, ஜியாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆல் இட்ஸ் ஹம்பிள் பிகினிங். வந்து ஆரவலிஸ் ஒரு கன்சிடர் பண்ண முடியாது சிஸ்டமாக வந்து கன்சிடர் பண்ண, ராக்ஸாக வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க ஆரவலிஸ், பிகாஸ் முன்னாடிலேருந்தே ஃபார்ம் ஆயிருது அப்படின்ட்டு. ஜென்ரலாக சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வி ஹேவ் ஆர்கியன் சிஸ்டம், அப்புறம் வந்து புராணா ராக் சிஸ்டம், அங்கேருந்து வந்து டிராவிடியன் அண்ட் ஆரியன் சிஸ்டம் அப்படின்றது வந்து இருக்கும். அதில் ஆர்கியன் சிஸ்டம் அப்படின்றதுல 2 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் வந்து இருக்கும். ஆர்கியன் நீசிஸ் அண்ட் ஷிஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப்பிங்கும், தர்வார் அப்படின்ற இன்னொரு குரூப்பிங்கும். இதுக்கு அடுத்து இதான் வந்து ஓல்டஸ்ட் ராக் சிஸ்டம். ஆர்கியன்ரா வந்து ஓல்டஸ்ட் ராக் சிஸ்டம். இதுக்கு அடுத்ததான் வந்து புராணா, டிராவிடியன், ஆரியன் டைம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பிரிப்பாங்க. இதில் நீசிஸ் தான் வந்து இருக்குது, ஆர்கியனில் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் நீஸ்ட். அதுக்கு அடுத்து வந்து தர்வார். தர்வார்ன்றது இன்றைக்கி நம்ம டெக்கனில் பார்க்கக்கூடிய, தர்வார்ன்றது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன். ஸோ எஸ்பெஷலி டெக்கன் ட்ராப்ஸ் இந்த மாதிரியான ரீஜன்ஸில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து தர்வார் சிஸ்டம். அங்கே மட்டும் இல்லை, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இந்த ஏரியாஸ்லேயே வந்து பார்க்கலாம்.
தர்பார் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டஸ்ட் மெட்ரமாஸ் ராக்ஸ் அவங்க, சரிங்களா? ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, போத் 1 and 2, ஆப்ஷன் சி. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸுமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அயனாக இருக்கட்டும், மேங்கனீஸாக இருக்கட்டும், காப்பர், டின், நிக்கல், இது எல்லாமே வந்து இந்த தர்பார் ராக் சிஸ்டமில் ஜாஸ்தி இருக்கும். நீசிஸ் அண்ட் சிஸ்டன்றது ஆர் ஜஸ்ட் ராக்ஸ். Question number 4 with respect to Supreme Court. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தப்பு நினைக்கிறீங்க? எக்ஸ்க்ளூசிவ் இல்லைங்களா? எக்ஸ்க்ளூசிவ்ங்களா? ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் தான். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னும் போது வந்து லைக் இன்டர்ஸ்டேட் இஷ்யூஸு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பேசுகிறாங்க இல்லைங்களா? சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடக்கிற இஷ்யூஸ் இதெல்லாம் பேசுறது வந்து இட் இஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவ். அவன் மட்டும்தான் பண்ண முடியும், அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட் தான். இப்போது ஆர்பிட்ரேஷன் பற்றி ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருந்தது. லைக் ஸ்டாம்பிங் சொல்லுவாங்க, ஸ்டாம்ப் பேப்பர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஸ்டாம்ப் வந்து ஒழுங்காக இல்லை, ஸ்டாம்ப் வந்து ஒழுங்காக ஸ்டாம்ப் பண்ணப்படல, இல்லை வந்து ஸ்டாம்பே இல்லாத கான்ட்ராக்ட்ஸுமே வந்து யூ கேன் டேக் இட் ஃபார் ஆர்பிட்ரேஷன். முன்னாடிலாம் வந்து எப்படி இருந்ததுன்னா ஸ்டாம்ப் கரெக்டாக இருந்தா அப்படி மட்டும்தான் வந்து கோர்ட்ஸ் வில் என்டர்டெயின் ஆர்பிட்ரேஷன், இல்லைனா வந்து ஆர்பிட்ரேஷன் போக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. ஸோ ரீசெண்டாக ஒரு வேர்டிக்கில் என்ன தான் வந்து ஸ்டாம்பிங் வந்து கரெக்டாக இல்லைனா கூட யூ கேன் டேக் இட் ஃபார் ஆர்பிட்ரேஷன் அப்படின்றது தான் வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நியூஸ், சரிங்களா? ஸோ செக்ஷன் 2 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஆர்பிட்ரேஷன் பேசுறதுக்கான பவர்ஸ் இருக்குது. அண்ட் அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷனை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இனிஷியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. செக்ஷன் 2 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட். ஒரிஜினல் கிடையாது, ஒரிஜினல்னு எடுத்துகிட்டு வர முடியாது. இப்படி பேசணும் அப்படின்னா அப்பீல்ஸு, இது அப்பீல் மூலயமா தான் போக முடியும்னு நினைக்கிறேன். அப்பீல் படித்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஆமாம், எக்ஸ்க்ளூசிவ்னா அவங்களுக்கு மட்டும்தான் பவர் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இன்டர்ஸ்டேட் இஷ்யூஸை வந்து யார் பேச முடியும், யார் வந்து இஸ் வெல் குவாலிஃபைட் டு டாக் அபவுட் இன்டர்ஸ்டேட் இஷ்யூஸ்? சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான். அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, அது எக்ஸ்க்ளூசிவாகவே வந்து இருக்குது. இந்த டவுட் இருக்குங்களா? ஆமாம், போத் 1 and 2. Question number 5, SAR silk. பீங்களா? எஸ். வேற சார் சில்க்ஸ் எந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்ன்றீங்க? 1 and 2ங்களா? இல்லை, 1 and 3. 1 and 3 வந்து கரெக்டு. ஹைலி ஸ்மூத் கிடையாது, ஒரு மாதிரி ரஃப்பான டெக்ஸ்சர் வந்து இருக்கும். அதுக்கு லைட் வெயிட்டான ஒரு சில்க். சில்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம 4 மேஜர் டைப்ஸ் ஆஃப் சில்க் வந்து இருக்குது. மல்பெரி, ஈரி, சார் அண்ட் முகா அப்படின்ட்டு. மல்பெரி, ஈரி, இஆர்ஐ, மல்பெரி, நம்ம அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது வந்து மல்பெரி அப்படின்ற அந்த டைப் ஆஃப் சில்க் தான், சரிங்களா? இந்த சார் சில்க் ஏன் நியூஸில் இருந்தது அப்படின்னா, ரீசெண்டாக ஜார்க்கண்ட் அவங்களோட டேப்லோ, ஆர்டே ரிப்பப்ளிக் டே டேப்லோ போயிருந்தோம் இல்லைங்களா, ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃப்ளோட்டில் வந்து அதை எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க சார் சில்க்ஸ். எஸ். அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டினா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், சைனாலுமே வந்து இந்த சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. பட் ஸ்பெசிஃபிக்கலி ட்ராபிக்கல் சார் வந்து இந்தியாவில் மட்டும்தான், அதாவது இந்தியன் சார், ட்ராபிக்கல் சார்னு கூப்பிடுவாங்க. ட்ராபிக்கல் சார் இந்தியாவில் மட்டும்தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, எக்ஸ்க்ளூசிவ்லி இந்தியாவில், சரிங்களா? அண்ட் இந்த ஆர்டர்ன்றது வந்து எவ்வளோ எது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணோம், டிசைனிங் ஆர்டரில் இருக்குது. மல்பெரி தான் ஜாஸ்தி, அதுக்கடுத்து ஈரி, சார் அண்ட் முகா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற டாப் 4 டிசைனிங் ஆர்டரில் இருக்குது, சரிங்களா? Question number 6.
ஏங்களா டி ஏ வேற இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றது. அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அது சரிங்களா. ஸோ பெங்களூர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 millimeters ஆஃப் ரெயின் மட்டும்தான் வந்து வாங்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் மேங்களூர் வந்து 2000 millimeters ஆஃப் ரெயின் வந்து வாங்குது. எஸ், ரெண்டு சைட்லேருந்துமே வந்து பெங்களூர் வாங்குது. வெஸ்ட்லேயும் வாங்குது, சவுத் வெஸ்ட்லேயும் வாங்குது, நார்த் ஈஸ்ட்லேயும் வாங்குது தான். பட் இருந்தாலுமே கிடைக்கக்கூடிய குவான்டிட்டின்றது ரொம்ப கம்மி, மேங்களூருக்கு ஜாஸ்தி. அண்ட் மேங்களூர் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெங்களூர் இன்னொரு விஷயம் வந்து இட் இஸ் ஆன் தி லீவர்ட் சைட் ஆஃப் தி மவுண்டன். ஆனால் மேங்களூர் அப்படி கிடையாது, விண்ட்வர்ட் சைடில் இருக்குது. அதனால் அதிகமான ரெயின் வந்து மேங்களூருக்கு கிடைக்குது. போத் டி ஏ இஸ் ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் ட்ரூ. Question number 7. ஏங்களா வேறு கரெக்ஷன் எதாவது பண்ணியிருந்தாங்களா கொஸ்டினில்? அந்த ஸ்டேட்மெண்ட் தே ஹைபர்னேட்டுங்களா? ஆக்சுவலி தேர் நாட் ஹைபர்னேட் இல்லைங்களா? ஸ்லாத் பேர்ஸ் அதுதாங்க கொஸ்டின் செட் ஆகாது. லைக் ஃப்ரேம் இங்கே வந்து இன்கரெக்ட் அப்படின்றது இருக்குது, கரெக்டுன்னு இருக்கணும். தே டு நாட் ஹைபர்னேட். வல்னரபிள் தான் மைர்மெக்கோஃபேகஸ். மைர்மெக்கோஃபேகஸ் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து ஒரு ஒரு இன்செக்ட் பேஸ்ட் டயட்டில் இருக்கிறது. ஆன்ட் ஈட்டர்ஸ், இந்த பாங்கோலின்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, பாங்கோலின்ஸ் எல்லாமே மைர்மெக்கோஃபேகஸ் தான். அது மட்டும் லைக் அப்படி இருக்குன்றதுனால அது மட்டுமே சாப்பிடணும் கிடையாது. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸுமே வந்து சாப்பிடுது. இந்த ஸ்லாத் பேர் அப்படின்றது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே சாப்பிடுது. ப்ரிடாமினென்ட்லி வந்து ஒரு இன்செக்ட் பேஸ்ட் டயட், எஸ்பெஷலி ஆன்ட் ஈட்டிங் டயட், ஆண்ட்ஸ் அண்ட் டர்மைட் ஈட்டிங் டயட்டாக வந்து இருக்குது. அதுதான் வந்து மைர்மெக்கோஃபேகஸ் வந்து சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் வந்து வல்னரபிளாக வந்து இருக்குது அண்ட் தே டு நாட் ஹைபர்னேட். ஸோ இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க, இட் சுட் பி கரெக்ட். ஆக்சுவலி ஏதான் வந்து ஆன்சர் கரெக்ட்னு இருக்கணும். First and second statements are correct. And sloth bears are different from sloths. Sloths இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் sloth bearக்கும் வந்து பயங்கர டிஃபரன்சஸ் வந்து இருக்கு. ரெண்டும் ஒன்று கிடையாது. Question number 8. 2 and where? D. Yes, D. Aravalli is oldest mountain range in India. Fold mountains 1 and 2 correct. Fourth statement என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு ஷிகார் தான் வந்து ஹையஸ்ட் பீக். குரு ஷிகார் ஆரவல்லிஸ் வந்து குரு ஷிகார் தான் வந்து ஹையஸ்ட் பீக்கு. மவுண்ட் அபு கிடையாது, குரு ஷிகார் தான் இஸ் ஹையஸ்ட் பீக். சரிங்களா? 1, 2 and 3. 1, 2 and 3. National Voters Day. National Voters Day. Where are National Voters Day? Both 1 and 2. 2011 இருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண நாளை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க, 25th January. Both 1 and 2. Question number 10. Pakistan. 1988ல நெகோஷியேட் பண்ணி 1991ல ஃபோர்ஸுக்கு வருது. 1992ல இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன். பேசிக்காக ஒன்றும் கிடையாது. எங்கெங்கெல்லாம் நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அதில் யாருமே வந்து பாகிஸ்தானும் இந்தியாவை அட்டாக் பண்ணக்கூடிய, இந்தியாவும் வந்து பாகிஸ்தானை அட்டாக் பண்ணாது அப்படின்ற ஒரு ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் தான் இப்போ பேசியிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் ஆன் ப்ரொஹிபிஷன் ஆஃப் அட்டாக் அகேன்ஸ்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்ற இது. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1992ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. என்ன கான்டெக்ட் ஆஃப் தி நியூஸ்னா, எவ்ரி இயர் January 1st அன்னைக்கு டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க.
புரியுதுங்களா? 1992 ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க, இந்த ஜான்வரி 1 வந்து பண்ணியிருக்காங்க. கடைசி ஐ திங்க் 33rd டைம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நியூஸ். பாகிஸ்தான். Question number 11, Laxman Naskar, this is Union of India. ரெமிஷன், கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரெமிஷன். இந்த பில்கிஸ் பானோ கேஸ் வந்தது இல்லைங்களா, அப்போது வெளியே வந்த ஒரு சில கேசஸில் லக்ஷ்மண் நஸ்காரும் ஒரு பெரிய கேஸு, சுவாமி சாரதானந்த் கேஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேசஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ரெமிஷன் பாலிசிஸ். என்ன அப்படின்னா சிஆர்பிசியில் வந்து 432 செக்ஷன் 432 இருக்குது. அந்த செக்ஷன் 432 என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசிக்கலி ரெமிஷன் பாலிசிஸ் வந்து ஒரு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் தான் வந்து தரணும். ரிமைஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, லைக் சென்டென்சஸை, அது வந்து ஒரு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் தான் வந்து தரணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்லையும். செகண்ட் ப்ரொவிஷன் வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ரெமைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் should get தி ஒப்பீனியன் ஆஃப் தி கோர்ட். எந்த கோர்ட் வந்து அவங்களை கன்விக்ட் பண்ணிச்சோ அந்த கோர்ட்டோட பர்மிஷன் வந்து பர்மிஷன் கிடையாது, ஒப்பீனியன் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து 432 வந்து இருக்குது. அது பேஸ் பண்ணப்பட்ட ஒரு நியூஸ் தான் வந்து லக்ஷ்மண் நஸ்கார் கேஸ் அப்படின்றது. இந்த கேஸில் ஏன் நியூஸில் வந்தது அப்படின்னா, அதுவும் ஆல்ரெடி பேசின மாதிரி பில்கிஸ் பானு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டிவ் மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இனிமேல்ட்டு நீங்கள் வந்து 432 கீழே ஒப்பீனியன் அட்வைஸ் பண்ணும்போது ப்ளீஸ் டூ கன்சிடர் லக்ஷ்மண் நஸ்கார் கேஸ் அப்படின்ட்டு. அதில் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் அந்த ஒரு கன்விக்ட்ன்றவர் வந்து இதுக்கு மேலே தப்பு செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு இது, அதாவது ஹாஸ் ஹி லாஸ்ட் த பொட்டன்ஷியல் டு கன்விக்ட் அன் அதர் கிரைம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, அவரை வந்து பிடிச்சு வைக்கிறதுல ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா, இஸ் இட் ஃப்ரூட்ஃபுல் டு கன்ஃபைன் ஹிம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. அந்த கன்விக்டோட ஃபேமிலியோட சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, லைக் இவர் போனால் தான் காப்பாற்ற முடியுமா, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் லைக் இதுக்கு மேலே ஃப்யூச்சர் அக்கரன்ஸ் இருக்குமா இந்த க்ரைமுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட். இன்னொரு 5th பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இண்டிவிஜுவல் ஆக்டா இல்லை டஸ் இட் அஃபெக்ட் தி சொசைட்டி அட் லார்ஜ் அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. 5 பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணி அதுக்கடுத்து உங்களோட ரெமிஷனுக்கான ஒப்பீனியனை வந்து அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்டிவ் கொடுத்துருக்காங்க. அதுதான் லக்ஷ்மண் நஸ்கார் கேஸ் அப்படின்றது. Treaty of Yandabu. Both 1 and 2. Where? Both 1 and 2. ஸோ 2 பேருமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. பர்மாவில் இருக்கக்கூடிய அந்த கிங்டமும் நம்மளோட பிரிட்டிஷும், லைக் பிரிட்டிஷுமே வந்து தில் பி எக்ஸ்பேண்டிங். 2 பேருமே வந்து இப்போ பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட்வார்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்க, அவங்க வந்து வெஸ்ட்வார்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்க. 2 பேரும் கிளாஷ் ஆகிற டைமில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிலோ பர்மீஸ் வார் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு வெளிப்படையாக வந்தது தான் வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் யாண்டபோ அப்படின்ட்டு. பேசிக்கலாக வந்து மணிப்பூர், அசாம், அரக்கன் யோமா ஹில்ஸ் இருக்கு இல்லைங்களா, அரக்கன், அதாவது இன்றைக்கி வந்து ரக்கீன் அப்படின்னு கூப்பிட்றோம். ஸ்டேட் ஆஃப் ரக்கீன் ஸ்டேட் இருக்கா, ரக்கீன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா மயன்மாரில், அது அரக்கன் அப்படின்னு அன்னைக்கு. ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸை வந்து பிரிட்டன் கையில் வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் யாண்டபோவில் வந்து இருக்கும். பேசிக்காக ட்ரீட்டி ஆஃப் யாண்டபோ பர்மாக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதுக்கு இருந்ததில் மொத்தம் 3 மேஜர் போர்ட்ஸ். அது 2 மேஜர் போர்ட்ஸை ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி அடிச்சு உடச்சிரும், லைக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது வந்து 1824, 1825 டைம் பீரியட் நடக்கிற ஒரு விஷயம். 1848 டைம் பீரியடில் செகண்ட் பர்மீஸ் வார் வந்து நடக்கும். அப்போ வந்து த கண்ட்ரோல் ஆஃப் பெகுன்றது வந்து 3rd மேஜர் போர்ட் தட் மயன்மார் ஹேட். அது வந்து டாலோசி டைம் பீரியடில் பிரிட்டிஷ் கீழே வந்து சேர்ந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து மேஜர் போர்ட்ஸை வந்து இவங்கள்ட்ட கொண்டு வந்துடும். ஒரே ஒரு மிஞ்சிருந்த போர்ட் வந்து செகண்ட் பர்மீஸ் வார்லையுமே வந்து சேர்ந்துரும். இப்போது பர்மா போர்ட் கண்ட்ரோல் இல்லாமல் வந்து இருக்குது 1850s அப்புறம். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, போத் 1 and 2. பீங்களா வர ஏங்களா சி
வேறு கொஸ்டின் நம்பர் 13. இது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். ஆனால் பேசிக்காக வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ண முடியலைங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நாகா பர்பாத்தில் ஆரம்பிச்சு நம்சா பர்பா வரைக்கும் இருக்குது. நாகா பர்பாத் எங்கே இருக்குது? வெஸ்டர்ன் சைடில், வெஸ்டர்ன் எண்டில் இருக்குது. நம்சா பர்பா வந்து ஈஸ்டர்ன் எண்டு. கார்வால் ஹிமாலயாஸ்ன்றது எங்கே இருக்குது? நாகா பர்பாத் இருக்கா? நாகா பர்பாத் வந்து ஓகே ஆப்கானிஸ்தான் சைடில் வந்து வரும். இந்த சைடு பங்களாதேஷ் சைடில் வந்து நம்சா பர்பா வரும். நம்சா பர்பாக்கு அப்புறம் வந்து சென்டாக்சியல் பெண்டு பனவுத்தா மாறுறது எல்லாமே அதனால தான். இந்த இடத்துல தான் வந்து இப்போ இங்கே இருக்குது. இப்போது பிரிச்சிங்க அப்படின்னா காஷ்மீர் ஹிமாலயாஸ், குமாவோன் ஹிமாலயாஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னு வந்து பிரிக்கலாம். கார்வால் ஹிமாலயாஸ்ன்றது குமாவோன் ஹிமாலயாஸோட இன்னொரு ஒரு பேர். இல்லை குமாவோன் ஹிமாலயாஸ் எங்கே இருக்குது? உத்தரகாண்ட் ரீஜனில் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எஸ் ரொம்ப ஃபேக்சுவலான ஸ்டேட்மெண்ட் தான். பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக எலிமினேட் பண்ணி 50-50 சான்சஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்க முடியும். ஆப்ஷன் ஏ நோ கரெக்ட். ஹையஸ்ட் பீக் இன் வெஸ்ட் காரோ ஹில்ஸ். எக்கச்செக் மலை கம்ப்ளீட்டாக மேகாலயா பார்த்தீங்க அப்படின்னா ஷிலாங் பீக்னு ஒரு பீக் இருக்குது. அதுதான் வந்து டாலஸ்ட் லைக் ஹையஸ்ட் பாயிண்ட். வெஸ்ட் காரோ அப்படின்னு பர்டிகுலராக கொடுத்துக்கிறதுனால நோ கரெக்ட். ஒன்லி ஒன். சுமங் லீலா மணிப்பூருங்களா? யாராவது எனி ஆன்சர்ஸ்? வேற ஒடிஷா, மணிப்பூர். மணிப்பூர் சுமங் லீலா மணிப்பூர். என்னதுங்க அது மணிப்பூரில்? தேட்டருங்க, அதுலேயே கொடுத்துருக்கீங்க ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் தேட்டர். இட்ஸ் தேட்டர், கிட்டத்தட்ட ட்ராமா மாதிரி சரிங்களா? 2 டைப்ஸ் இருக்குது, நூப்பா அண்ட் நூப்பி அப்படின்ட்டு. நூப்பா அண்ட் நூப்பி. ஸோ நூப்பின்றது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னால வந்து பண்ணுறது. நூப்பான்றது எக்ஸ்க்ளூசிவ்லி மேல் ஆர்டிஸ்ட்னால வந்து பண்ணுறது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரோல்ஸுமே மேலால் தான் பண்ணுவாங்க நூப்பியில். நூப்பியில் வந்து மேல் ரோல்ஸுமே வந்து ஃபீமேல்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. அட் டைம்ஸ் எப்பயாவது வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இண்டிவிஜுவல்ஸுமே வந்து ஃபீமேல் ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க சுமங் லீலால். சரிங்களா? ஸோ மணிப்பூர் பேஸ்ட் தியேட்ரிக்கல் ஃபார்ம். Question number 15. நைட்ரஜன். நைட்ரஜன் ஏன் வந்ததுன்னு புல் பண்ண முடியுதுங்களா? அலபாமாவில் வந்து நைட்ரஜனை வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்டெக்ட்ஸில் வந்தது தான் வந்து நைட்ரஜன் பேஸ்ட் கொஸ்டின். எஸ் நைட்ரஜன். ஒன் அண்ட் த்ரீங்களா? ஆக்சுவலி எங்கேயுமே வந்து கரெக்ட்னு இருக்கணும், இன்கரெக்ட்னு இருக்குது. கரெக்ட்னு இருக்கணும், இன்கரெக்ட்னு இருக்குது. ஸோ சாரி, கரெக்ட்னு இருக்கணும். எஸ் இப்போது கரெக்ட்னு வந்து சீன்றீங்களா? டீன்றீங்களா? எஸ் வேறு கரெக்ட்னு இருக்கணும். இல்லை எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்குறாங்க, அப்படி தான் இருக்கணும். இன்கரெக்ட்னு இருக்குது. டி 1, 2 and 3. அட்மாஸ்பியரில் 78 சொல்லுங்க. எல்லாமே கரெக்டு. எல்லாமே கரெக்ட். -192 பாயில் ஆகும் நைட்ரஜன் வந்து. -192 வந்து பாயில் ஆகும் செல்சியஸில். ஃபயர் கம்ப்ரஷன் சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணலாம், பெரிதளவில் யூஸ் பண்ண மாட்டாங்க சரிங்களா? அகைன் இந்த பேக்கெட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஆல் தீஸ் சிப்ஸ் பேக்கெட்ஸ், அதுலேயுமே வந்து நைட்ரஜன் கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1, 2 and 3 all statements are correct. Aditya L1 only ஒன்றுங்களா? வர சியா வர பண்ணலைங்களா? எஸ் both 1 and 2, both 1 and 2. அன்ஸ்டேபிள் லாங்ரேஞ்ச் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிருக்கு. L1 இஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்ட்டு.
பேசிக்காக ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் எப்படி சொல்கிறாங்கன்னா, அது இருக்கிற இடத்துல அப்படியே ரிவால்வ் ஆகிட்டு இருக்குமா, இல்லை அது வந்து கோர்ஸ் ட்ரெஜெக்ட்ரி சேஞ்ச் ஆகுமா அப்படின்றத பேஸ் பண்ணி. ஸோ L1 L2 L3 மூணுமே வந்து தே ஆர் அன்ஸ்டேபிள். அட்ஜசென்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு L3 அண்ட் L4 அண்ட் L5 இது ரெண்டும் வந்து ஸ்டேபிளான பாயிண்ட்ஸ். ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கா L1 L2 and L3, இங்கே வந்து L4 and L5 இருக்கும். L4 and L5 ஆர் ஸ்டேபிள், L1 2 and 3 வந்து தே ஆர் நாட் ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள். நாட் ஸ்டேபிள் சென்ஸ் அடிக்கடி ட்ரெஜெக்டரி மாறிட்டு இருக்கும். இப்போ L1 L2லாம் பார்த்தீங்க அப்படின்னா 23 நாளுக்கு ஒருக்கா வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணி விடணும், நம்ம மேனுவலாக புஷ் பண்ணி சேஞ்ச் பண்ணி விடணும், அது ஒரே ட்ரெஜெக்டரியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அப்படியே ஒரே இடத்துல நிற்குமா, இல்லை வந்து அடிக்கடி அப்படியே கோர்ஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்றதான் வச்சு ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக அப்படின்றது டிசைட் பண்ணப்படுது. அண்ட் எர்த்துக்கும் சன்னுக்கும் வந்து அப்ராக்சிமேட்லி 147 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து தூரம் இருக்குது. சரிங்களா, 1% 1.5 அங்கே தான் வச்சுருக்காங்களா. L1 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்கு இல்லைங்களா. 150 10% ஆகிடுது இல்லைங்களா. 147.69 அப்படிங்களா. அது நாஜால வந்து பார்த்தீங்கன்னா 147.9 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆவரேஜாக, போத் 1 and 2. அப்பிலியனில் 152 வரும் இல்லைங்களா, 152 வரும் அப்பிலியனில். 17 போட்டிங்களா, சிங்களா, வேற யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்களா? இது வந்து நான் அப்படியே விட்டு போகிறேன், கீழே வந்து செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஹிமாலயாஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆஃப் பேரல் ஃபோல்ட் ரேஞ்சஸ். எஸ், கிரேட்டரு மிடில் இருக்குது, அதுக்கடுத்து சிவாலிக்ஸ் இருக்குது, பேரல் ஃபோல்ட் ரேஞ்சஸ் தான். ஓல்டஸ்ட் ரேஞ்ச் இன் தி கிரேட்டர் ஹிமாலயன் ரேஞ்ச் அப்படின்றது வருமானு கேட்டிங்கன்னா, ஒரு லைக் ஓல்டஸ்ட் ரேஞ்ச் இஸ் தி கிரேட்டர் ஹிமாலயன் ரேஞ்ச், அது வருமானு கேட்டிங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இருக்குது. அது ஒரு ஃபார்மேஷனுக்கு அப்புறம் தான் கிரேட்டர் ஹிமாலயாஸ். அதுக்கு முன்னாடியே பேசணும் அப்படின்னா தெத்தீன் ஹிமாலயாஸ்னு பேசலாம். அப்போ ஓல்டஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அது அந்தந்த கீயை பொறுத்து வேரி ஆகலாம். சரிங்களா. ஸோ ஒரு சில சோர்ஸஸ் எப்படி இருக்குன்னா, கிரேட்டர் ஹிமாலயாஸும் டிரான்ஸ் ஹிமாலயாஸும் வந்து சேர்த்து கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சோர்ஸ் படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இல்லை தனித்தனியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நாலு டிவிஷன்ஸ் இருக்கா, டிரான்ஸு, கிரேட்டரு, மிடில், அதுக்கப்புறம் வந்து அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்ட்டு. இப்படி பிரித்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அது கரெக்ட் அண்ட் நாட் கரெக்ட் அட் தி சேம் டைம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்களா? Himadri is the newest mountain range in India. Himadri என்ன எதோட இன்னொரு பேர் ஹிமாத்ரி? கிரேட்டர் ஹிமாலயாஸோட இன்னொரு பேர் வந்து ஹிமாத்ரி. கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சா இல்லை சிவாலிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சா? சரி, ஓகே, லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆனது வந்து சிவாலிக்ஸ். அப்போ நியூவெஸ்ட்டாக வந்து சூப்பர் ரிலேட்டிவில் கொடுத்துருக்காங்க, புரியுதா? நியூவெஸ்ட்டுன்றது வந்து சூப்பர் ரிலேட்டிவாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் வந்து கீழே பேசிகிட்டு இருக்காங்க, அது என்ன கீ வரும் அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து ஹிமாத்ரி நியூவெஸ்ட்டு கிடையாது, நியூ ஃபார்ம் மவுண்டன்ஸாக இருக்கலாம், நியூவெஸ்ட்டு கிடையாது. சிவாலிக்ஸ் தான் நியூவெஸ்ட்டாக வந்துருக்கு. எஸ், இது வந்து ப்ளீஸ் டூ செக் த கீ எப்படி வருது அப்படின்ட்டு. சரிங்களா. நம்ம கீ படி போகணும் அப்படின்னா போத் 1 and 2ல இருக்குது. இப்போ கரண்ட் கீ படி சேஞ்சஸ்க்கு அப்புறம் வந்து ப்ளீஸ் டூ செக். Pinaka system. Pinaka. Yes, sir. Both 1 and 2.
கார்கில்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. மல்டி பேரல் சிஸ்டம்னா அந்த ஒரு பெரிய ஒரே டைமில் 4-5 மிசைல்ஸ் ஷூட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். மல்டி பேரல் அண்ட் கார்கில் டைமில் யூஸ் பண்ணாங்க. ரீசெண்டாக என்ன நியூஸ் அப்படின்னா நிறைய ஒரு சில சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து பினாக்கா சிஸ்டமை வாங்குறதுக்கான ஐடியாஸில் வந்து இருக்காங்க. லைக் யாருன்னு அவுட்ரைட்டாக நேம் பண்ணல, பட் ஆனால் ஐடியாஸ் லைக் பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் வந்து நியூஸ் வந்திருந்தது. ஸோ அதுதான் வந்து நியூஸ். பினாக்கா வந்து டிஆர்டிஓவால் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு வெப்பன் சிஸ்டம். இப்போதைக்கு கரண்ட் பார்த்தீங்கன்னா 75 to 80 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் அதால் அட்டாக் பண்ண முடியும். ஃபர்தராக வந்து லாங் ரேஞ்சாக ஒரு 100 to 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மாற்றலான்றதுக்கான ரிசர்ச் வந்து இட் இஸ் அண்டர் ப்ராசஸ். Question number 19. B. வர ஏங்களா வர எஸ் சி ஒன்லி 3. என்ன அப்படின்னா லாசன்ஸ் பே எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாசன்ஸ் பே வந்து இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு 13 பீச்சஸ் இருக்கா, அதில் லாசன் பே ஒன்றா வரும். லாசன் பே அது 13 படிச்சிருந்தாலே வந்து லாசன் பேவை தூக்கிட்டு இருக்கலாம். லாசன் பே வந்து விசாகப்பட்டினம்ல இருக்குது, சரிங்களா? மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா லைக் திஸ் இஸ் நாட் ஃபேக்சுவலாக அதுக்கு நான் வந்து அந்த எல்லா பீச்சஸ் எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பீச்சஸும் படிச்சுட்டு இருக்க முடியும்லாம் கிடையாது. ஆல் தீஸ் ஆர் கரண்ட் அஃபேர் பேஸ்ட் பீச்சஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்குவரம் பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இது அகுடா ஜெயில் அப்படின்னு ஒரு ஜெயில் இருக்காங்க. ஃபோர்ட் அகுடா அண்ட் அகுடா ஜெயில் அப்படின்ட்டு அந்த ஜெயிலை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்ட்டில் நியூஸில் வந்தது சான்குவரம் பீச். ஸோ அது கோவாவில் தான் வந்து இருக்குது. இந்த அகோண்டா பீச் பார்த்தீங்க அப்படின்னா ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து ஒரு நெஸ்டிங் ஒன்று வந்து பண்ணோம், அரிபடான்னு சொல்லுவாங்க. ரொம்ப செலக்டிவான ஸ்பேசஸ் தான் வந்து பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ருஷிகொண்டா அப்படின்னு இங்கே ஒரு இடத்துல போனோம் சவுத்தில். கோவாவில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு 5 பீச்சில் பண்ணோம். அந்த 5 பீச் வந்து ஒன் ஆஃப் தி பீச்சஸாக வந்து அகோண்டா வந்து இருக்குது. பாலோலியம் பார்த்தீங்க அப்படின்னா பாலோலியம் வந்து நிறைய பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட், அது பயங்கரமாக வந்து பொல்யூட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு நியூஸில் வந்து இருந்தது. ஸோ ஆல் தி நாட் கம்ப்ளீட்லி ஃபேக்சுவல், எல்லாமே கரண்ட் அஃபேர் ஓரியன்ட்டாக வந்து வந்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ 1, 2 and 3 ஆர் பீச்சஸ் இன் கோவா. லாசன்ஸ் பே வந்து விசாகப்பட்டினமில் வந்து இருந்தது. Question number 20. Southern hills, north to south. A. வர ஹில்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியான்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு பிக்சர் ஒன்று வரும். இமேஜஸ் போனீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் வரும். ஒரு இன்ஸ்டியூட்டோட பிக்சர் ஒன்று வரும். அதை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து லைக் எவ்ரி ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்படி இல்லை இந்த கொஸ்டின் எப்படி பண்ணோம் அப்படின்னா நீல்கிரிஸ், காடமம், ஆனைமலை 3மே வந்து தமிழ்நாடோட இன்டர்லிங்க் ஆயமான வந்து இருக்குது. ஆனால் நல்லமலா பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுகளை இருக்குமா இல்லையான்னு வந்து டவுட். நல்லமலா இன் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஆந்திர பிரதேஷில் வந்து இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து நல்லமலா தான் வந்து நார்த்தில் இருக்குது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நல்லமலாவை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுருக்கு, ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? அது 21 வர only 3 ஹிமாலயாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 ஸ்டேட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 6 ஸ்டேட்டில் வந்து 5 ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க, 6 ஸ்டேட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. குஜராத் மிஸ் பண்ணிருப்பீங்க, வேறு எதுவும் கிடையாது. குஜராத் மிஸ் பண்ணிருக்கீங்களா? குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, கேரளா அண்ட் தமிழ்நாடு 6 ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஸோ 5 ஸ்டேட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இங்கே வந்து 5 ஸ்டேட்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. 12 ஸ்டேட்ஸ். அது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் எடுத்திங்கன்னா ஈஸ்டர்ன்லேயே வந்து ஒரு 6-7 வந்துடுது இல்லைங்களா?
இந்த சைடு போனீங்க சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் போனீங்கன்னா ஆப்வியஸாக அந்த இது டீபங்க் ஆகிடுது. ஒன்லி 3. புலிகேட் வந்து தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேசில் இருக்கும். INSAT 3DS. Sir, 3DS, yes. A. Climate observation, meteorology-காக எடுத்துட்டு வரப்பட்ட ஒரு சேட்டலைட். A, ஆப்ஷன் A, meteorology. Kumaon Himalayas. சட்லஜ் டு காளி, குமாவோன் ஹிமாலயாஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி காஷ்மீர் ஹிமாலயாஸ்ன்றது வந்து இண்டஸ்கில் ஆரம்பித்து இது காளி வரைக்கும் வந்து இருக்கும். காஷ்மீர் ஹிமாலயாஸ் இண்டஸ்கில் ஆரம்பித்து சட்லஜ் வரைக்கும் இருக்கும். அதை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா பஞ்சாப் அண்ட் குமாவோன் அப்படின்னு வந்து பிரிக்கலாம். பஞ்சாப் வந்து இண்டஸ் டு சட்லஜ், சட்லஜ் டு காளி வந்து குமாவோன் ஹிமாலயாஸ். காளியிலேருந்து டீஸ்தா வரைக்கும் வந்து சென்ட்ரல் ஹிமாலயாஸ், ஒரு நேபாள் ஹிமாலயாஸ்னுமே வந்து கூப்பிட்டுக்கலாம். சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்ட்டு. இது சென்ட்ரல் ஹிமாலயாஸ் என்ன இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா, இங்கே தான் வந்து ஆல் தி டாலஸ்டான பீக்ஸ்லாம் வந்து இருக்கும் சரிங்களா. அப்புறம் டீஸ்டாலேருந்து பிரம்மபுத்திரா வரையில் வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வந்து வருது. குமாவோன் ஹிமாலயாஸ், சத்லஜ் அண்ட் காளி. ஸ்னோ லெப்பர்ட் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் ரீசெண்ட் அந்த கணக்கெடுப்பு வந்து இல்லைங்களா, SPA இது. ஆல் 3 ஆர் கரெக்ட். வல்னரபிள், அப்பெண்டிக்ஸ் 1 அண்ட் ஷெட்யூல் 1. ஸோ அதை பற்றின பேசிக் ஃபேக்ட்ஸு. ரீசெண்டாக சீட்டா அதோட ப்ரெக்னென்சி பற்றி ஒரு கொஸ்டின் வந்துருந்தது. ஸோ அதோட ஜெஸ்டேஷன் பீரியட் எப்படி இருக்குது அப்படின்றது மாதிரி. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் வந்து எத்தனை இது வருது, லைக் ஆர்டிக்கல் இருந்ததுனால சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் எவ்வளோ குழந்தைகள் வந்து இருக்கும், எவ்வளோ கப்ஸ் வந்து இருக்கும், எவ்வளோ சர்வைவ் ஆகுது, அதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும். Cheetah also and all snow leopards also. Agasthyama edge. Kangaroo. Agasthyama edge. Where? It's a type of a new lizard. Lizard நோனே வந்து ரொம்ப நல்ல கிளைம்பர்ஸாக இருக்குன்றது கிடையாது. இந்த லிசார்ட் வந்து நல்ல கிளைம்பரே கிடையாது, அதெல்லாம் கிளைம் பண்ண முடியாது சரிங்களா. அகஸ்தியாமா ஏஜ் வந்து ஒரு டைப் ஆஃப் லிசார்டு. ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும். இந்த கழுத்தில் மட்டும் வந்து ஒரு ரெட் பேட்ச் வந்து இருக்கும். இப்போ இந்த ஸ்கின்னை பீல் பண்ணால் ரெட் கலரில் வரும் இல்லைங்க தெரியுமா. இப்போ உயிரோட உரிச்சாங்க அப்படின்னா அந்த ரெட் கலரில் பேட்ச் வரும் இல்லையா, அந்த பேட்ச் மாதிரி வந்து அதுக்கு ஆல்ரெடி வந்து இருக்கும். இதுதான் அதோட ஃபீச்சர்ஸ். இந்த அகஸ்தியகாமா இருக்கு இல்லைங்களா, இது ஒரு ஜீனஸ். இந்த ஜீனஸ்லேயே மொத்தம் 2 ஸ்பீசிஸ் தான் வந்து இருக்குது. அதில் 2வது ஸ்பீசிஸ் வந்து இந்த அகஸ்தியகாமா எட்ஜ் அப்படின்றது இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க.